எம்மையும் எம்மை விட்டு இறையும் பிரியாத அம்மையும் அப்பனும் ஆகிய அருட்பெரும் ஜோதியை வணங்கி, கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை நான் கற்றுக்கொள்வதற்கு அடிப்படை காரணமாக இருந்த கோவிந்தநாயர் ஐயா அவர்களையும், அன்னூர் எம்பி சண்முகமையா த ஆதர் ஆஃப் அஸ்ட்ரோ சீக்ரெட்ஸ் அவர்களையும் கோடான கோடி முறை வணங்கி, கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தியினுடைய பொற்பாதங்களை வணங்கி, நசிகணவதி மசிகணவதி சிங்கணவதி வங்கணவதி அங்கணவதி ரீங்கணவதி ஓம் தத்துவமசி என்று உச்சிஷ்ட மகா கணபதியின் பாதங்களை வணங்கி, இரண்டு வினோதமான மிகச்சிறந்த ஜாதகங்களை நாம் இப்பொழுது கேபி முறையின் மூலமாக தெரிந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வோம். 10 நவம்பர் 10/11/1968 இரவு 9:25 சேலம் ஆத்தூரில் பிறந்த ஒரு ஜாதகத்தை நாம், இது ஒரு அபூர்வமான ஜாதகம் என்ற முறையிலே இதை நாம் இப்பொழுது ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம். கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறையில் இந்த ஜாதகம் என்ன சொல்கிறது என்பதுதான் இப்பொழுது நமக்கு முன்னால் இருக்கின்ற ஆய்வு செய்தியாகும். மிதுன லக்னத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் லக்னமும், மிதுன ராசியில் புனர்பூசத்தில் சந்திரனும் நிற்கின்ற இந்த ஜாதகம் ஞாயிற்றுக்கிழமை அன்று 2 புதன், ராகு, குரு, சூரியன் என்ற ஆளும் கிரகங்களை வைத்துக்கொண்டு இந்த ஜாதகம் தனது வாழ்க்கையை தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. இதுமட புனர்பூசத்தினுடைய திசா இருப்பாக குரு 10 வருஷம் 4 மாதம் 26 நாளாக இருக்கிறது. இந்த ஜாதகத்திலே மிதுனத்தில் லக்னம் திருவாதிரையில் சென்று கொண்டு இருக்கின்ற பொழுது, இந்த திருவாதிரை 9 பகுதிகளாக பிரிக்கின்ற பொழுது சூரியன் என்கின்ற கோள் இதனுடைய முதல் உபநட்சத்திரமாக வந்து, அந்த சூரிய கோளானது மிக மிக அற்புதமாக 5வது பாவமாக துலாம் ராசியிலே குருவனுடைய விசாகம் நட்சத்திரத்தில் சென்று கொண்டு இருக்கிறது பெரியோர்களே. ஆக இந்த சூரியனும் குருவும் சேர்கின்ற பொழுது அந்த மனிதன் வாழ்கின்ற இடத்தில் மிக உயர்ந்த பதவிகளையும், மருத்துவம், நிர்வாகம் மற்றும் நிதித்துறை போன்றவற்றை எல்லாம் சிறப்பாக நடத்துவார்கள் என்ற கருத்துக்களையும் காரகங்கள் சொன்னாலும், சூரியன் செல்லுகின்ற குரு இந்த ஜாதகத்திற்கு 10ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் தொடர்பு கொள்வதால் இந்த ஜாதகமே ஒரு குருவின் நிலையில் நின்று, புதனுடைய வீட்டில் நிற்கின்ற கன்னியில் நிற்கின்ற குரு, இந்த ஜாதகமே ஒரு சோதிடத்தை ஆய்வு செய்யக்கூடிய ஜாதகம் ஆகும். இந்த ஜாதகம் எம்எஸ்சி, எம்எட், எம்ஃபில், எம்ஏ அஸ்ட்ராலஜி போன்ற பட்டங்களை எல்லாம் பெற்றிருக்கிறது. சூரியன் செல்லுகின்ற நட்சத்திரமாக குருவும், சூரியனுடைய உபநட்சத்திரமாக புதனும் இருக்கிறது. 2வது உபநட்சத்திரமாக லக்னம் நின்ற நட்சத்திரமாகிய ராகு மீன ராசியில் 10வது ராசியில் 9வது பாவகத்தில், வெளிநாட்டு ராசியில் வெளிநாட்டு கோள் வெளிநாட்டு நுழைவு வாயிலான 9ஆம் இடத்தில் நின்று கொண்டு, உத்திரட்டாதி என்ற சனியின் நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருக்கிறது. சனியோ 10ஆம் இடத்தில் குருவினுடைய வீட்டில். ஆக குடும்பத்தில் சில குழப்பங்கள், துயரங்கள் போன்றவையெல்லாம் இந்த ராகு நின்ற சனியின் மூலமாக இந்த ஜாதகம் அனுபவிக்க நேரிடும் என்பது கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தியினுடைய விதியாக பார்க்க முடிகிறது. 3வது உபநட்சத்திரம் புதன் வந்து அறிவிலே, துல்லிய கணக்கியலிலே, இந்த ஜாதகமே கணக்குத்துறையில் தான் எம்எஸ்சி, எம்எட், எம்ஃபில் ஆகியவற்றை படித்திருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதன் 3வது உபநட்சத்திரம் புதன் வரும் பொழுது அவன் அறிவில் மிக கெட்டிக்காரனாக விளங்குகிறான் என்று சொல்லுகின்ற கிருஷ்ணமூர்த்தி பத்ததி, புதன் சுவாதி நட்சத்திரத்தில் நின்று கொண்டு மீண்டும் ராகு
9 இவனுடைய அறிவினுடைய அளவை தினந்தோறும் வளர்த்தி கொண்டிருக்கின்ற அற்புதத்தை பார்க்க முடிகிறது. 4வது உபநிஸ்தரமாக குரு ஆன்மீக துறையிலே தொடர்ந்து வாழ்க்கையை நடத்தி வருகின்ற இந்த குரு 4வது உபநிஸ்தரமாக லக்னத்திற்கு 7-10க்குரியதாக குரு சூரியனினுடைய நட்சத்திரத்தில், சூரியன் குருவனுடைய நட்சத்திரத்திலுமாக மிக அற்புதமான பலன்களை ஆன்மீகத்திலும் சில அந்த ஸ்லோகங்களை தினந்தோறும் வழிபாட்டில் செய்து கொண்டிருக்கின்ற ஜாதகமாகவும் இந்த ஜாதகம் விளங்குகிறது என்பதற்கு குருவும் சூரியனும் நட்சத்திர தொடர்பை ஏற்படுத்தி சூரியன் 5இல் நிற்பது மிக மிக சிறப்பாக, குரு 3ஆம் பாவகத்தில் புதனுடைய கன்னி ராசியில் இருப்பது இன்னொரு சிறப்பு. 5வது உபநட்சத்திரம் சுக்கிரன் 5-12க்குரியவனாகி 7வது ராசியில் பாவகம் 6இல் நின்று கொண்டு மூலம் நட்சத்திரத்தில் கேதுவில் சென்று கொண்டு இருப்பதால் ஞானத்தினுடைய பலம் பெற்ற ஜாதகமாக இருக்கிறது. 6வது உபநட்சத்திரமோ புதன் துலாம் ராசியில் 4ஆம் பாவகத்தில் இருப்பதால் வயிற்று தொல்லைகளை மேற்கொள்ள நேரிடும். அதே நேரத்தில் புதன் 6இல் இருப்பதால் மூலிகை மூலமாக குணமாகின்ற அற்புதங்கள் நடக்கின்ற நிலைமையெல்லாம் பார்க்க முடிகிறது. புதன் ராகுவிலே சுவாதியில் சென்று ஆன்மீக வளர்ச்சியும் ஆய்வு வளர்ச்சியையும் இந்த மனிதனிடம் பார்க்க முடிகிறது. அந்த ராகு குருவினுடைய வீட்டில் இருப்பதால் இந்த ஜாதகம் பள்ளியில் ஆசிரியர் தொழிலையும் செய்து கொண்டிருக்கிறது. 6ஆம் இடம்தான் ஒரு இடத்தில் அடிமையாக வேலை செய்கின்ற இடமாக கேஎஸ்கே குறிப்பிடுகிறார். 7வது உபநட்சத்திரம் செவ்வாய் சூரியனில் இருப்பதால் களத்தரம் சற்று மாறுபட்ட நிலையிலே போராட்டம் துயரங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையிலே விளங்குகிறது. 8வது உபநட்சத்திரமாக இருக்கின்ற குரு பணமும் நகையும் நட்டத்தை தருகின்ற சூழலில் இருப்பதால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் குரு சூரியன் நட்சத்திரத்தில் சென்று கொண்டு சூரியன் 5இல் இருப்பதால் துயரங்களை இந்த சூரியனுடைய பிறவி கர்ம வினைகள் தீர்த்து வைக்கின்ற அற்புதத்தை எல்லாம் இந்த ஜாதகத்தில் நாம் பார்க்க முடிகிறது. 9வது உபநட்சத்திரத்தை பாருங்கள் பெரியோர்களே, 1ஆம் இடமும் 4ஆம் இடமும் புதன் வருகிறது. அப்படிப்பட்ட புதன் 9வது உபநட்சத்திரமாக 4வது பாவகத்திலே துலாம் ராசியில் நின்று கொண்டு புதன் 9இல் நிற்கின்ற ராகு குருவனுடைய பிரதிநிதியாகவும் சனியினுடைய உத்திரட்டாதியிலும் நின்று கொண்டு சனி 10ஆம் பாவகத்தில் இருப்பதால் இவர்கள் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு தர்ம வழியிலே தன்னுடைய குரு பணியை செய்து வருகிறார்கள். சிறந்த ஆய்வாளர் புதனே 9வது உபநட்சத்திரமாக வருவதால் இந்த ஜாதகரே ஒரு சிறந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி ஆய்வாளர் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இவர் கேபி முறையில் பல்வேறு ஜாதகங்களை தினந்தோறும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். தனக்கு கிடைத்த நேரங்களிலெல்லாம் கேபியை ஆய்வு செய்கின்ற அற்புதமான மனிதர் என்பது தான் இங்கு நாம் குறிப்பிட வேண்டிய செய்தி. 10வது உபநட்சத்திரத்தை பாருங்கள், 9இல் இருக்கிறது. 9ஆம் இடம் என்பது ஆசிரியர் பணி, குரு பணி என்று கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி சொல்லுகிறார். அந்த ராகுவே குரு வீட்டில் இருக்கிறது. ராகு நின்ற நட்சத்திரம் சனியாக இருந்து அது 10இல் குரு வீட்டில் இருந்து பல அற்புதங்களை தொடர்ந்து தன்னுடைய குரு போதனைகள் மூலமாக புகழ் பெறக்கூடிய நிலையில் இருக்கின்ற இந்த ஜாதகத்தினுடைய 11வது உபநட்சத்திரம் 2ஆம் வீட்டுக்குரிய சந்திரன் லக்னத்தில் நின்று அந்த சந்திரனும் குருவனுடைய நட்சத்திரத்திலும் புதனுடைய உபநட்சத்திரத்திலும் சென்று கொண்டு இருக்கிறது. ஆகவே இவர்கள் ஒரு மிகச்சிறந்த சோதிட ஆய்வாளர் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்பது 11ஆம் இடம் நமக்கு சொல்லி செல்கிறது. 12வது உபநட்சத்திரம் மறுபடியும் புதன். ஆகவே
பழைய சோதிட கருத்துக்களெல்லாம் என்ன சொல்கிறது என்பதை தோண்டி எடுத்து அந்த கருத்துக்கள் சரியாக வருகிறதா என்பதை குருவின் பிரதிநிதியாக இருக்கின்ற ராகு மூலமும் ராகு செல்கின்ற நட்சத்திரமாகிய சனி ஆயுளை கணித்து வாழ்க்கையினுடைய கர்ம வினைகளையெல்லாம் எடுத்து சொல்லுகின்ற மிகச்சிறந்த ஜாதகமாக இது விளங்குகிறது. சூரியன் இந்த ஜாதகத்தின் அற்புதம். குருவினுடைய நட்சத்திரம் புதனின் உபநட்சத்திரம். சந்திரன் குருவினுடைய நட்சத்திரம் புதனினுடைய உபநட்சத்திரம். குரு சூரியனுடைய நட்சத்திரம் சுக்கிரனுடைய உபநட்சத்திரம் என்று இரண்டு குருவும் செவ்வாய் சூரியனில் இரண்டு கோள்கள் சூரியனிலும் சென்று மிகச்சிறந்த திறமையும் சாதனையும் செய்கின்ற மனிதர் என்று சொல்லுகின்ற இவருக்கு இப்பொழுது 6ஆம் வீட்டில் நிற்கின்ற சுக்கிரன் திசையை நடத்தி கொண்டிருக்கிறது. அதுவும் குரு வீட்டில் சுக்கிரன் மூலத்தில் இருந்து ஞானத்தை வளர்த்தி, கேது அறிவினுடைய ஆழத்தை குறிப்பிடுகின்ற வகையிலே குரு செவ்வாயோடு சேர்ந்து கன்னியில் இருந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஆக சாரநாதன் புதனுடைய வீட்டில் அது நிழல்கோளாக சென்று விட்டதால் அந்த நிழல்கோள் நின்ற சாரநாதன் இன்னொரு புதனுடைய வீட்டில் இருந்து கொண்டு இவர் மிகச்சிறந்த சோதிடராக இந்த உலகத்தில் இந்த சுக்கிர திசை முழுவதும் பல ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு செய்து இந்த உலகத்திற்கு மிகச்சிறந்த துல்லிய பலன்களை தருவார்கள் என்பதில் ஐயமில்லை என்ற நிலையிலே நாம் இந்த ஜாதகத்தை நிறுத்தி கொண்டு அடுத்தபடியாக பல அற்புதங்களை செய்கின்ற இன்னொரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டோமானால் 30/10/1984 3:20 PM மாலையிலே திருப்பூரில் பிறந்த இந்த ஜாதகம் லக்னம் கும்ப லக்னத்திலே பூரட்டாதியிலும் சந்திரன் உத்திராடத்திலே மகரத்தில் 11வது பாவகத்திலேயும் இருந்து கொண்டு தற்பொழுது குரு திசையை 2040 வரை 24 இருந்து நடத்துகிறது. 2க்கும் 11க்கும் உரிய குரு 10ஆம் பாவகத்தில் நின்று சுக்கிரன் 9இல் நின்று கொண்டு சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலேயே இருக்கிறது. ஆகவே திசாநாதன் குரு இந்த ஜாதகத்திற்கு 10ஆம் இடம், வான மண்டலத்திற்கு 9ஆம் இடம். குரு நின்ற நட்சத்திரம் சுக்கிரன் இந்த ஜாதகத்திற்கு 9, வானமண்டலத்திற்கு 8 என்று சிறப்பான ஆய்வுகளை இந்த மனிதன் செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இந்த மனிதனுடைய ஜாதகத்தில் பார்த்தோமானால் புதன், சனி, சூரியன் ஆகிய 3 கோள்கள் 8ஆம் இடத்தில் இருக்கிறது. சுக்கிரன் 8க்கு உடையவனாக இருக்கிறார். என்ன நிலைமை என்று ஆய்வு செய்தோமானால் சூரியன் 8இல் இருக்கிறான். சூரியனுடைய நட்சத்திரம் ராகு 3இல் ரிஷபத்தில் இருக்கிறது. சந்திரனை எடுத்துக்கொண்டால் இந்த சந்திரகோள் சனியினுடைய வீட்டில் உத்திராடம் நட்சத்திரத்தில் சென்று கொண்டு இருக்கிறது. அந்த சனி 8இல் இருக்கிறார். செவ்வாய் 9, 11 என்று சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் செல்கிறது. புதனோ தன்னுடைய சாரநாதன் குரு இந்த ஜாதகத்திற்கு 10இலும் புதன் 8இலும் இருக்கின்றார். குரு 9, 10 செய்கிறான். சுக்கிரன் மீண்டும் பாருங்கள், புதனுடைய சாரத்தில் புதன் 8இல், சுக்கிரன் 9இல். சனி செல்கின்ற நட்சத்திரமானது குருவனுடைய நட்சத்திரம் 10இல், சனி 8இல். ராகு செல்லுகின்ற சூரியன் 8இல், ராகு 3இல். கேது இந்த ஜாதகருக்கு சனியினுடைய நட்சத்திரத்தில் சென்று சனி 8இலும் கேது 9இலுமாக நட்சத்திர ரீதியாக 4 கோள்கள் 8இலும்
கோள்கள் நிற்கின்ற ராசியாக 3 கோள்கள் 8லுமாக 7 கோள்கள் தன்னுடைய சஞ்சாரத்திலே 8ஆம் இடத்தையே தொடர்ந்து செய்து வந்திருக்கின்ற காரணத்தால் இந்த மனிதன் தன்னுடைய ராகு போன்ற திசா புத்தி காலங்களிலே நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை இழந்து இன்று ஜாதகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதற்கு அடிப்படை இந்த திசாநாதன் குரு 10ல் அவன் செல்லுகின்ற நட்சத்திரம் சுக்கிரன் 9ல். ஆக 9, 10 தர்ம கர்மாதிபதியாக சுக்கிரனும் குருவும் வருவதால் இப்பொழுது வாழ்க்கை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களில் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை இந்த 8ஆம் இடத்தினுடைய இயக்கத்தினால் இழந்திருக்கிறார். இது மனித இனத்தில் கிடைத்திருக்க அரிய ஒரு ஜாதகம் என்பதை நாம் இங்கு பதிவு செய்து இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை சோதிடர்களுக்கும் புலனத்திலே எதிர்காலத்தில் பார்த்து தங்களுடைய ஐயங்களை தீர்த்து கொள்ள இருக்கின்ற சோதிட ஆய்வாளர்கள் ரசிகர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த 2 ஜாதகங்களும் கிடைக்கிற்கரிய ஜாதகங்கள் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த வாழப்பாடி சோதிட அமைப்பிற்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி வர இருக்கின்ற டாக்டர் KS ராதாகிருஷ்ண அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷனுடைய மாநாடு விரைவில் ஓரிரு மாதங்களில் நடைபெற இருப்பதால் இந்த அமைப்பைச் சேர்ந்த அத்தனை பெரியோர்களும் மாநாட்டில் கட்டுரைகளை சமர்ப்பிப்பதோடு தாங்கள் சாதித்த அந்த ஜாதகங்களை எல்லாம் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லி இந்த உலக மக்கள் பயன்படுமாறு வாழப்பாடி மக்கள் கோவை மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் பெரியோர்களே.